ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நமக்கு பண வரவை தரக்கூடிய ஆடி சஷ்டி வழிபாடு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுக்கு உகந்த திதியாக இருக்கிறது சஷ்டி திதி. நம்ம முருகப்பெருமானை நினைச்சு இன்றைய தினம் வழிபாடு செய்தோம் அப்படின்னா முருகப்பெருமானின் அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்கிற பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க சஷ்டி திதி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த பழமொழி அர்த்தமும் அதான். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சஷ்டி திதி ஆடி மாதத்தில் வரும்பொழுது நம்ம முருகப்பெருமானை இது போல் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பண வரவு நமக்கு அதிகரிக்கும். அந்த ஒரு சூட்சுமமான வழிபாட்டு முறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம் அம்மனுக்கு உரிய மாதம். அம்மனுக்கு உரிய மாதத்தில் வரக்கூடிய அவங்களோட மகனுக்கு உகந்த திதியான சஷ்டி திதிங்கிறது 10/8/2024 ஆடி மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை இன்று வருது. இன்றைய தினத்தில் நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பல நன்மைகள் ஏற்படும். முருகப்பெருமானோட படத்தை காலையிலேயே சுத்தம் செஞ்சு அவங்களுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச செவ்வரளி பூமாலையை சூட்டிட்டு அவங்களுக்கு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து நம்ம கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யணும். இப்படி பாராயணம் செய்து விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம். உங்களால் முடிந்த அளவுக்கு எளிமையான உணவை உட்கொண்டு நீங்கள் விரதத்தை ஆரம்பிக்கலாம். மாலை வீட்டில் இருக்கக்கூடிய முருகனோட சிலை இருந்தாலும் சரி, வேல் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேனால் அபிஷேகம் செய்யுங்க. ஏதாவது ஒரு சாதத்தை இல்லைன்னா இனிப்பை நைவேத்தியமாக வச்சுட்டு ஓம் சரவணவங்கிற மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லுங்கள். முருகனின் சிலை வேல் அப்படி இல்லைன்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானோட படத்திற்கு முன்னாடி தேனை நைவேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யலாம். இன்று கண்டிப்பாக தேன் வாங்கி வைப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த வழிபாட்டை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா 7:45 8:45 செய்யலாம். காலையில் 12:30 1:30 வரை செய்யலாம். மாலை 5:30 10:30 வரை உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நேரத்தை சூஸ் பண்ணி நீங்கள் இதை செய்யலாம். ஆனால் நைட்டு 10:30 இதை செஞ்சுடுங்க. வீட்டில் அபிஷேகம் செய்ய முடியாது, இந்த வழிபாடு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானோட கோவிலுக்கு போயிட்டு அங்கே அவருக்கு அபிஷேகத்திற்கு தேனை வாங்கி கொடுங்க. இதை வாங்கி கொடுக்கறதுனால நல்ல பலன் கிடைக்கும். இப்படி செய்யறதுனால முருகப்பெருமானின் அருள் நமக்கு முழுவதுமாக நமக்கு கிடைக்கும். வரவேண்டிய பணம் சேர்வதோட நம்ம சம்பாதிக்கும் பணம் நம்மிடம் சேமிப்பாக உயரும். பண வரவுங்கிறது நாலா பக்கமும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை முருகப்பெருமான் நமக்கு அமைத்து கொடுப்பாங்க. பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழலாம். ரொம்பவே எளிமையான இந்த சஷ்டி வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. முருகப்பெருமானின் அருளாக நீங்கள் வேண்டியது கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பண வரவு அதிகரிக்கும். பணம் தொடர்பான அத்தனை தடைகளும் நீங்கி பண வரவில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இன்றைய தினம் மாலை 10:30 நீங்கள் முருகப்பெருமானுக்கு தேன் வாங்கி அபிஷேகத்துக்கு கோவிலுக்கு கொடுக்க முடியலைனாலும் தேன் வாங்கி முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.